அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக சித்ரா அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றிகளும் கூட. வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த சிறப்பு தலைப்பை பேசி நீங்க ஆரம்பிச்சுக்கலாங்கம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக நாங்க உங்களுக்கு வந்து இயற்கை அப்படிங்கிற தலைப்புல வந்து நான் மாதம் மாதம் வந்து அதாவது உடலை மருத்துவர், இதை வந்து எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இயற்கையாக நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, இல்லைன்னா உடலை மருத்துவர், அந்த மாதிரி டாபிக் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இயற்கையா வாழ்றத பத்தி வந்து மாசம் மாசம் வந்து உங்களுக்கு சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை மூலமா சொல்லிட்டு இருக்கேங்க. என் பேர் சித்ரா. நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. நான் வந்து அக்குபஞ்சர் 1 இயர் டிப்ளமோ அக்குபஞ்சர் கோர்ஸ் வந்து முடிச்சு நான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இப்ப வந்து நம்ம மாதம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம உடம்ப வந்து இதா வச்சுக்கிறதுக்காக எண்ணெய் சாப்பிட்றது, அதை எப்படி சாப்பிட்றது, இயற்கையா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்ப இப்ப வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து உடம்புக்கு வந்து தேவையான நல்ல உணவுகளை கொடுத்தாலும் நம்ம மனதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். மனசு நல்லா இருந்ததுன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். மனது வந்து சரியில்லாம இருந்ததுன்னா அது நம்ம மனது சோர்வா இருக்கும்போது நம்மளுக்கு பசிக்காது. மனது சோர்வா இருக்கிறதுக்கும் வயிற்றுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இப்ப நம்ம மனது சந்தோஷமான மனநிலையில இருக்கும்போது நல்லா பசிக்கும், நம்ம ஆடிப்பாடுவோம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்ம மனசு துக்கம், கோபம், கவலை இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். அப்ப வந்து மனதுக்கும் நம்ம வயிற்றுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நம்ம உடம்புக்கும் தொடர்பு. வயிற்றுல நம்ம போடுற உணவுகள் தான் வந்து அது நல்லா சத்தா மாறி, பசிக்கும் போது நம்ம போடுற உணவுகள் நல்லா சத்தா மாறி அது வந்து நமக்கு இதை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது. அப்ப நம்ம வந்து எப்படி அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம மனசை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது மனசுக்கு இன்னைக்கு வந்து நம்ம மனசுக்கு பார்க்க போறோங்க. வாரம் வாரம் மாசம் மாசம் நம்மள வந்து உடலுக்கு சுற்றி இருக்கிற என்சைக்ளோபீடியா, நம்ம அத என்ன சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் வந்து இந்த மாசம் வந்து நம்ம மனதுக்கு பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து எப்படி நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப திறம்பட பேசும் கலை. இப்ப நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறோம், நம்ம யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதை தான் நம்மளுக்கு திரும்பி வரும். இப்ப மனிதர்களிடம் பேசும்போது உலகத்தில் அவர்களுக்கு அதிக விருப்பமுள்ள பொருளை தேர்வு செய்து பேச வேண்டும். உலகத்தில் அவர்களுக்கு அதிக விருப்பமுள்ள முதன்மையான பொருள் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா அது அவர்கள் மட்டும்தான். இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க கிட்ட அவங்கள பத்தி உயர்வா பேசணும். நீ உன்னுடைய திறமை வந்து அவங்க ஒரு சாதாரணமான ஒரு டெய்லர்னு வச்சுக்கோங்க. டெய்லருங்கிற கலையை எந்த தொழிலையுமே நம்ம சாதாரணமா சொல்ல முடியாது. அவங்க ஒரு ஒரு டெய்லரா இருக்காங்க, அவங்க ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களா இருக்காங்க, அவங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியா இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட நம்ம பேசும்போது நீங்க செருப்பு தைச்சு கொடுத்தா அந்த நல்லா இருக்குங்க, ரொம்ப நாளைக்கு உழைக்குது, நீங்க நல்லா பண்றீங்க, அவங்க கிட்ட சிரிச்சு 4 வார்த்தை பேசி பாருங்க, உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நம்மள வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க உடனே. நீங்க அப்படி, நீங்க இப்படி, உங்களை மாதிரி உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு. அதனால நம்ம அன்பை கொடுத்தோம்னா தான் அன்பு வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் யாருடன் பேசுகின்றீர்களோ அவர்களை பற்றி பேசுவதுதான் அவர்களுக்கு முக்கியமானது, முதன்மையானது. அவர்கள் உங்களை உயர்வாக கருத அவர்களை பற்றியே உங்கள் பேச்சு சுற்றி வர வேண்டும். இப்ப ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க எந்த ஊரு, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருந்தாங்க, நீங்க எங்க படிச்சீங்க, நீங்க படிக்கலையா, ஐயோ உங்களோட திறமைக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் 4 மொழி அறிவெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படியோ இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான இதை, நீங்க ஒரு கடை வைக்கலாமே, நீங்க இப்படி ரோட்டோரத்துல வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான இது வர மாதிரி அவங்ககிட்ட நம்ம பேசணும். அவர்களை பற்றியே சுற்றி வர வேண்டும். அவர்களை பற்றி பேசும்போது மட்டுமே அவர்களின் மனதை எவ்வித தடங்களும் இன்றி கவர முடியும்.
மனிதர்களின் இயல்பான குணமும் இதுதான். இதை தவிர்த்து உங்களை பற்றியோ மற்றவர்கள் பற்றியோ அவர்களிடம் பேசும்போது அவர்களின் மனதை தொடுவது சாத்தியமில்லை. இது மனித இயல்புக்கு எதிரான அணுகுமுறையாகும். இப்ப நாம அவங்கள பத்தி அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது வேற வேற டாபிக் மாத்தி அந்த மூலையில அந்த முக்குலிங்க ஒரு செருப்பு தைக்கிறவரு உங்கள மாதிரிதான் இருந்தாருங்க. அவர் அப்படி ஆஹா ஓஹோ, நீங்க 10 ரூபா வாங்குறீங்க, அவங்க 5 ரூபா தான் வாங்குறாங்க என்கிட்ட. அவரு சில நாட்களா காணுங்க, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நாங்க இப்படி செருப்பு வந்து போச்சுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுங்க, உங்களை பத்தி பெருமையா சொன்னாங்க, நீங்க நல்லா சூப்பரா தைச்சு தருவீங்க அப்படின்னு, அதனால நான் உங்களை தேடி வந்தேங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்கள நம்ம ஆஹ் அவங்கள இது பண்ணி நம்ம பேசக்கூடாது, அவங்கள ஒப்பிட்டு பேசக்கூடாது. மற்றவர்களிடம் பேசும்போது உங்களுடைய பேச்சு அகராதியில் இருந்து நான், என், எனது, என்னுடைய என்ற வார்த்தைகளை முற்றாக எடுத்து விடுவது சரியான அணுகுமுறையாகும். சுருக்கமாக சொன்னால் உங்களை பற்றி பேசுவதை, சுய தம்பட்டம் அடிப்பதை முற்றாக தவிர்க்க வேண்டும். இப்ப நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன். இப்ப நான் ஒரு வண்டி வச்சிருக்கிறேன். நான் நல்லா செருப்பு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டு செருப்பு போடுறேன், நல்ல ட்ரெஸ் போடுறேன். ஒரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, அவரு செருப்பு தைக்கிறவரோ வேற ஏதோ ஒரு உதாரணத்துக்காக நான் செருப்பு தைக்கிறவரோ எடுத்துக்கிட்டேன். பேசும்போது அவர்கிட்ட நம்ம என்ன பேசணும்? ஐயா நீங்க பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட நம்ம பாராட்டி பேசணும். அதை விட்டுட்டு ஐயோ நான் என்னுடைய அவர் நம்மளை பாராட்டும் போது அதை நம்ம கண்டுக்காம அவரை பற்றி பேசணும். நம்ம வேலை முடிஞ்சோடனே நம்ம கிளம்பிடணும் அங்கிருந்து. அதை விட்டுட்டு இந்த சேரீங்களா, இது நல்லா இருக்குங்களா, இந்த பேண்ட் சட்டையா, அவர் சொல்லுவாரு நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நீங்க பேசுறது, நீங்க வர கார், நீங்க வர 2 வீலர், இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இப்பதான் வாங்குனீங்களா, முன்னாடியே வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தி 1-2 டாபிக் மட்டும்தான் பேசணும். இல்லைங்க ஐயா 1 வருஷம் ஆச்சுங்க ஐயா, ஆமாங்க ஐயா போன மாசம் தான் வாங்கினேன். முடிஞ்சா நம்ம ரொம்ப கொஞ்சம் குறைவா, அதாவது உண்மையை பேசணும், அதே சமயத்துல ரொம்ப தம்பட்டம் அடிக்காம ஆமாங்க ஐயா போன மாசம் தாங்க ஐயா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை பத்தி, அவரு செருப்பு தைச்சு முடிக்கிற வரைக்கும் அவரை பத்தி பேசலாம், இல்லைன்னா பேசாம அமைதியா இருந்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்மளை பத்தி நம்ம தம்பட்டம் அடிக்கிறத முதல்ல விடணும். இதற்கு பதில் முக்கியமான அதிக ஆற்றலை கொடுக்கக்கூடியவை நீங்கள் என்கின்ற வார்த்தைகள் தான். அதாவது அவர்களை பற்றிய பேசுவதுதான். நீங்கள் பேசும்போது இது உங்களுக்காக, இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம், இது உங்கள் குடும்பத்தினரை கவரும், இதன் மூலம் நீங்கள் 2 வகையில் லாபம் அடையலாம் என்று அவர்களுக்கு கிடைக்கும் உயர்வான நிலையை பற்றியும் லாபத்தையும் பற்றியும் பேச வேண்டும். இப்போ நம்மளை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவங்கள பத்தி ஒரு உதாரணமா இன்னொரு எடுத்துக்கலாங்க. ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவர் வர்றாரு, அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது நீங்க ஏங்க நீங்க ஒரு கடை வைக்க கூடாது, அவங்கள பத்தி உயர்வா நீங்க ஏன் இப்படி வெயில் அலையறீங்க, மக்களுக்கு உடலுக்கு நல்லது தரக்கூடிய வேற ஏதாவது தொழில் நீங்க செய்யலாம்ல, பஞ்சு மிட்டாய் நிறைய கலர் போடுறேன், அதை அப்படியே நாசுக்கா எடுத்து உரைக்கணும். ரொம்ப நீ என்னப்பா இதையெல்லாம் வித்துட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப கெடுதல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் அப்படியே புகழ்ந்து பேசி இந்த வெயிலையும் இந்த மழையிலையும் நீங்க எப்படி இந்த பஞ்சு மிட்டாயை வித்துக்கிட்டு ரோட்ல நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத கருத்துக்கள் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். இப்படி பண்ணலாம் இல்லைங்க, நீங்க ஒரு ஷாப் மாதிரி வைக்கலாம்ல, கடை மாதிரி வச்சு ஒரு 4 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கலாம்ல, நீங்க ஏன் வெயில் இப்படி அலையணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசலாம். நீங்கள் உங்களை பற்றி பேசுவதில் இருக்கும் மகிழ்ச்சியை விடுத்து உங்களுடன் பேசுகின்றவரை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சியுடையும் குணத்தை பெற்றால் அதுவே உங்களது உரையாடல் திறனையும் ஆற்றலையும் அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவ்வளவு எளிதில் இதை செய்துவிட முடியாது. தொடர்ந்த உணர்வுபூர்வமான பயிற்சியின் மூலமே இதை பெற இயலும். அவ்வாறு பெறுவது ஒரு சிறந்த குணமாக அமையும். அதற்கு உங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் சிந்தனை முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். நான் எனது அப்படிங்கறத பத்தியே நம்ம சிந்திச்சுட்டு இருக்காம அடுத்த சக மனிதர்களை நம்ம கொஞ்ச நாளும் நேசிக்கணும். அடடா ஒருத்தர் வெயில்ல செருப்பு இல்லாம போயிட்டு இருந்தாருன்னா அவரை பார்த்து கொஞ்ச நாள் நம்ம மனசு அப்ப நம்ம காலில் 500 ரூபாய் 1000 ரூபாய் செருப்பு போட்டிருப்போம். இருந்தாலுமே நம்ம வண்டியிலயோ ரோட்லயோ வந்துட்டு இருக்கும்போது அவரை பார்த்து அடடா ஒரு செருப்பு போட கூட முடியாம நடந்து வந்துட்டு இருக்கிறாரு பாவம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கும் போதுதான் உண்மையான மனித தன்மை அது. இப்ப நம்ம நம்மளுடைய மனித தன்மை, மனிதர் அப்படிங்கிறது 6வது அறிவு அப்படிங்கும் போது அதை சிந்திக்கும் திறன், அவங்கள பத்தி சிந்திக்கிறது. முடிஞ்சா ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு அனுதாபப்படலாம், ஒரு ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல,
அந்த மாதிரி ஒரு அனுதாபப்படுறதுதான். நம்ம வந்து அனுதாபப்படுறதோட நிக்க கூடாது. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணணும். இருந்தாலும் அந்த பாவம் அப்படிங்கிற அந்த இரக்க உணர்வு தான் மனிதனுடைய 6வது அறிவுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தவங்கள பத்தியும் நம்ம நினைக்கணும். அவங்க ஒரு கிழிஞ்ச துணியோட போயிட்டு இருந்தாங்கன்னா, அடடா! நம்மகிட்ட இருக்குதுல்ல, எத்தனையோ துணி இருக்குல்ல. அதுல ஓரளவுக்கு நல்ல துணிய அவங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கலாமே. அடுத்த தடவ வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறதுலயே ஒரு நல்ல துணிய எடுத்து குடுக்கணும். நம்ம தான் அத 4, 5 தடவ யூஸ் பண்ணிட்டோமே. புதுசா வாங்கி குடுக்கலைன்னா கூட, இருக்கிறதுலயே ஒரு நல்ல துணி, கிழியாத துணி, நல்ல துணி இருந்ததுன்னா, எடுத்து நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். அவங்கள வர சொல்லணும். ஏதோ ஒரு 2, 3 செருப்பு நம்ம மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தோம்னா, தேயாத செருப்பு நல்ல செருப்பா இருக்கும். முடிஞ்சா ஒரு ரூ. 50 குடுத்து ஒரு லப்பர் செருப்பு வாங்கிக்கப்பான்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு 2, 3 செருப்பு நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா, இப்போ 1 மாசம் ஆயிருக்கும். அதிகமா தேய்ஞ்சிருக்காது. ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கும். அவர வர சொல்லி, "இந்தாப்பா ஒரு கழுவி, இந்தாப்பா இந்த செருப்ப நீ வச்சுக்கோ. நான் வேற செருப்பு வாங்கிக்கிறேன்." அப்படிங்கும்போது அவங்க நம்மள வந்து மதிச்சு, நம்மளுக்கு வந்து செருப்பு குடுக்குறாங்க. இவங்க யாருன்னே தெரியாது. நாம ரோட்ல போம்போது பார்த்திருப்போம். அவர கூப்பிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வாப்பான்னு நம்ம சொல்லியிருப்போம். அவரும் எதுக்கோ கூப்பிடுறாரு அப்டின்ட்டு வந்திருப்பாரு. அப்ப நம்ம வந்து அவங்க சக மனிதர வந்து நம்ம வந்து நேசிக்கணும். அவங்கள பற்றி நம்மளையே பெருசா நினைக்காம, தான் தான் பெரிய இது. நாம வந்து நல்லா சம்பாரிக்கிறோம். நம்ம வந்து பெரிய வீடு கட்டியிருக்கிறோம். நம்ம வந்து ட்ரெஸ் போடுறது எல்லாமே சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்ஸா போடுறோம். நம்ம வந்து நம்ம சுத்தி இருக்கிற சொசைட்டி வந்து ரொம்ப சூப்பரான பணக்கார சொசைட்டி அப்படின்னு இல்லாம சக மனிதர்களை வந்து நேசிக்கும் பாங்க வந்து நம்ம வளர்த்திக்கணும். மனிதர்களிடம் தொடர்ந்து பேச வேண்டுமானால் பேசுவதற்கான விவரங்கள் வேண்டும். அதுவும் அவர்களைப் பற்றிய அவர்களுக்கு சாதகமான விவரங்கள் வேண்டும். அதையும் அவர்களிடம் இருந்துதான் பெற்றாக வேண்டும். எனவே அவர்களைப் பற்றியே பேசுங்கள். அவர்களைப் பற்றி பேசுவதை விட மகிழ்ச்சியான உரையாடல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர்களின் நலன் மட்டுமல்ல, அவர்களின் சார்ந்தவர்களின் நலன் குறித்து விசாரிப்பதும், பேசுவதும் அவர்களை ஈர்க்கும் செயலாகும். அவரு அந்த செருப்பு குடுக்கும்போது அவர்ட்ட கேட்கலாம். "நீ எங்கப்பா இருக்க? நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க?" ஆ அப்டின்னா, நம்ம ரிலேட்டட் உடைய வேலையா இருந்ததுன்னா, நம்ம ஏதோ நம்ம தெரிஞ்ச கம்பெனியோ அவரு இல்லைங்க இது படிச்சிருக்கேங்க. ஆனா நான் வேலை செய்றது வந்து இந்த மாரி இடத்துல தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் படிச்ச படிப்புக்கு வேலை செஞ்சேன்னா, இன்னும் ஒரு 5000, 10,000 எனக்கு சேர்ந்து கிடைக்குங்க. என் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாருன்னா, ஏதோ நம்மனால முடிஞ்சா ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு கம்பெனிலயோ ஏதாவது விசாரிச்சு ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு. அவருக்கு இப்படி வந்து வேலை இருக்குங்களா? அப்படின்னு விசாரிக்கலாம். அதுதான் நம்ம கையில இருந்து ஒரு ரூ. 10 ரூ. 100 குடுக்கறது வந்து மனித தன்மை இல்ல. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது முறையில ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு வேலை வாங்கி குடுக்கலாம். அவங்களுக்கு வேற அந்த மாரி அ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, கையில இருந்து ஒரு ரூ. 100 ரூ. 50 ரூ. 10 குடுத்துட்டு, அவங்கள வந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையில தான் பார்க்கணும்னு நெனைப்பாங்க. அது வந்து தப்பு. அந்த மாரி இரக்க குணம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது ஒரு மனிதன வந்து நம்ம கையில இருந்து காச குடுத்து அவங்கள வந்து கையேந்தி வாங்குற நிலைமைக்கு ம வைக்கிறத விட, அவங்க ஒரு குடும்பஸ்தரா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் பரிதாபமான நிலைமையில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு வேலை, அந்த மாரி ஏற்பாடு பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். இப்ப உதாரணமா நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட இந்த மாரி பேசும்போது, தெரிஞ்சவங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும், அம்மா, அப்பாவா இருக்கணும், அண்ணன், தம்பியா இருக்கணும்னு இல்ல. சக மனிதர்கள், ரோட்ல போற மனிதர்கள், பக்கத்து வீட்ல இருப்பாங்க, பக்கத்து தெருவுல இருப்பாங்க. தினம் நம்ம வீட்டு வழியா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஏங்க டெய்லியும் வந்து நீங்க இந்த வழியா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆ உங்க நீங்க வந்து எங்க இருக்கீங்க? உங்க வீடு எங்க இருக்குது? உங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா? ஆ அம்மா, அப்பா இருக்காங்களா? ஒய்ஃப் இருக்காங்களா? குழந்தைங்க இருக்குங்களா? அப்படின்னு நம்ம அக்கறையா விசாரிக்கலாம். உங்க பையன் சின்ன பையனா? பெரிய பையனா? என்ன படிக்கிறாரு? என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாருங்களா? ஏதாவது புக்கு ஏதாவது அ வ வாங்கணும், நோட் ஏதாவது வாங்கணும்னா நீங்க சொல்லுங்க. தயக்கப்படாம என்கிட்ட கேளுங்க. நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சா அந்த பையனையும், அந்த குழந்தைய கூப்ட்டு நம்ம ஒரு நோட்டோ, புக்கோ வாங்கி குடுக்கலாம். அ அ அந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளோ நாளா பணிபுரியிறீங்க? நீங்க ஒரு வேலை சொன்னீங்கல்ல, அந்த வேலைக்கு வேற பெரிய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு அவர்கிட்டயே விசாரிக்கலாம். அவரு சொல்லுவாரு, "ஆமாங்க. இந்த வேலை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனில கிடைச்சதுன்னா, இன்னும் எனக்கு சம்பளம் அதிகமா வருங்க. என்னுடைய குழந்தைங்கள வந்து நம்ம குடும்பத்த வந்து நான் நல்லா வச்சிருப்பேன்." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லும்போது, நம்ம அவங்கள அந்த பொருளாதார நிலையில அவங்களுக்கு உண்மையாலுமே அந்த திறமை இருந்தா, அ அவங்களுக்கு வந்து அந்த மாரி ஹெல்ப் பண்ணலாம். அ ய ஆ ஒருவர் மற்றவர்களை திறம்பட கவர முடியாமல் போவதற்கான முக்கிய காரணம், அவர் தன்னைப் பற்றியே அதிகம் சிந்தித்துக் கொண்டிருப்பதும், பேசிக் கொண்டிருப்பதும் தான். எனவே உரையாடலின் போது நாம் நமது பேச்சையும், அவற்றின் பொருளையும் விரும்புவதை விட,
அதை கேட்பவர்கள் எந்த அளவுக்கு அதிகம் விரும்புகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் மற்றவர்களுடன் பேசும்போது தானாகவே உங்கள் பேச்சு திறன் வளரத் தொடங்கும், உறவு வளரும். அதாவது அவங்க கிட்ட நம்ம பேசும்போது எக்காரணத்தை கொண்டும் அவங்களாவே கேட்டாதான் நம்ம பதில் சொல்லணும். அதாவது இது உங்க வீடா? ஆமாங்க. இல்லைங்க நான் வாடகைக்கு இருக்கிறேன். இது உங்க வாகனமா? அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க கேட்டாங்கன்னா, இது 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 வந்து என்னோடதுங்க. ஆமாங்க. இல்லைன்னா என்னுடைய ஃப்ரெண்டுதுங்க அப்படின்னு உண்மைய சொல்லலாம். அவங்க கேட்காமயே வாலண்டரியா போய் இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இந்த குழந்தைங்க இருக்கிறதுலயே சிட்டிலயே பெரிய ஸ்கூல்ல, காலேஜ்ல படிக்கிறாங்க. அப்படின்லாம் நம்ம யார்கிட்டயுமே நம்ம வந்து நம்மள உயர்வா வந்து பேசக்கூடாது. அவங்க கேட்டாங்கன்னா தான் சொல்லணும். அதாவது தன்மையா, அடக்கமா சொல்லணும். ஆமாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிறான், இந்த காலேஜ்ல படிக்கிறான்னு சொல்லலாம். ஆமாமா. இவ்ளோ பணம் கட்டி வருஷமே 2,00,000 3,00,000 கட்டி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு பெருமையா யார்ட்டயுமே நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்க மனச வந்து பாதிக்கும். எனவே மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களைப் பற்றியும், அவர்கள் விரும்பும் செய்திகள், பொருட்கள் பற்றியும் பேச வேண்டும். அவ்வாறு பேச கற்றுக்கொண்டால் நீங்கள் சிறந்த உரையாடல் செய்யும் திறனை பெற்றவராக மாறிவிடலாம். ஒவ்வொரு மனிதனையும் முக்கியமானவராக எண்ணச் செய்யுங்கள். அதாவது ஒரு கையேந்தி அ யாசகம் வாங்கி அ பிழைக்கிறவரா இருப்பாரு. அது அவருடைய கர்மா. அவரு வந்து இப்போ யாசகம் வாங்குறாரு. அவருடைய கர்மா. இப்ப நம்ம அந்த டைம்ல நம்மகிட்ட கையேந்துறாரு. நீங்க எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அம்மா, தாயி அப்படின்னு கேட்கிறாரு. அந்த டைம்ல உங்கனால எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? ஒரு ரூ. 5 ரூ. 10 ரூ. 1 ரூ. 2 போட்டுட்டு பேசாம அந்த இடத்த விட்டு நகரணும். அத விட்டுட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. "ஏப்பா நீ நல்லா தானே இருக்கிற. நீ போய் உழைச்சு சாப்பிட வேண்டியதானே" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன கர்மாவோ அத வந்து அவரு அனுபவிக்கிறாரு. அவரும் நம்மகிட்ட பேச்சு குடுத்து, "நான் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கேங்க. யாசகம் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா பரவாயில்லைங்க" அப்படின்னு சொன்னாருன்னா, மேற்படி நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அவருக்கு. ஏதோ ஒரு ஆ ஏதோ ஒரு வாட்ச்மேன் வேலையோ அந்த மாரி வாங்கி குடுக்கலாம். அந்த மாரி இல்லாம யாசகம் மட்டுமே வாங்குற நிலைமையில நம்மகிட்ட வந்து யாராவது ஒருத்தரு பேசும்போது, அவர்கிட்ட யாசகம் முடிஞ்சா போடுங்க. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அமைதியா நகர்ந்துரணும். மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அது நல்லதோ, கெட்டதோ தன்னை வெளிப்படுத்தி முக்கியத்துவம் பெறுவதையே நோக்கமாக கொண்டிருக்கும். தன்னை மற்றவர்கள் உயர்வாக கருத வேண்டும். அதாவது தன்னை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் மனிதர்களின் மனதில் நிலவும் முக்கியமான இயல்பான விருப்பமாகும். அதாவது தன்னை வந்து பெரிய இதா வந்து பேசணும். இப்ப நம்ம வேலைய வாங்கி குடுத்துடுறோம். அவங்க வேலைய வாங்கி குடுத்து நம்ம அமைதியா இருந்துக்கணும். அவங்க போய் நம்மகிட்ட யாராவது நான் நான் நம்மள பத்தி பெருமையா சொல்லுவாங்க. அவங்க பாருங்க, அவங்களா நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். அந்த சார் வந்து என்னைய கூப்ட்டு இந்த மாரி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டாரு. குழந்தைங்க, படிப்பு எல்லாமே கேட்டாரு. அப்புறம் எனக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போய் 4 பேத்துக்கிட்ட போய் உங்கள பத்தி உயர்வா சொல்லணும். அத விட்டுட்டு, நீங்க போய் இதான் அங்க போயிட்டு இருக்காரு பாருங்க. அவரு வந்து நான் தான் அத பண்ணேன், இத பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையா அடுத்தவங்க கிட்ட காமிக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் உருவாகும். நம்மள பத்தி பெருமையாவே பேசிட்டு இருந்தோம்னா, இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் பெருமையாவே பேசிட்டு இருக்காங்கன்னு, நம்மகிட்ட யாராவது பேச வந்தாங்கன்னா கூட யோசனை பண்ணுவாங்க. எனவே நீங்கள் மனிதர்களிடம் நல்லுறவை, நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், அவர்கள் முக்கியமானவர்கள் என எண்ணச் செய்யுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களை உயர்வாக, முக்கியமானவராக எண்ணும்படி செய்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் உங்களிடம் நெருக்கம் கொள்வார்கள். உங்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்வார்கள். ஆ இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ, யார்ட்டயோ நம்ம பேசம்போது, அவங்களுடைய இது என்ன அப்படிங்கிறத, அவங்க என்ன மாரியா சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டணும். அத விட்டுட்டு அவங்க கிட்ட பெருமையா நம்மள பத்தியே பேசிக்கிட்டு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா அந்த காரியத்த வந்து செய்யவே மாட்டாங்க. ஏன்னா, நம்ம தான் அவங்கள பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே! நம்மள பத்தியே தானே அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே போல தான் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் தான் முக்கியம். இதை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மனித உறவை வளப்படுத்தும், நிலைப்படுத்தும். அதாவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி முக்கியமோ, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம கணவருக்கு, நம்ம அப்பா, அம்மாவுக்கு, நம்ம அண்ணன், தம்பிக்கு, நம்ம அக்கா, தங்கச்சிக்கு நம்ம எப்படி முக்கியமோ, அதே மாரி தான் அவங்க குடும்பத்துல அவங்க வசதியானவரோ, வசதி இல்லாதவரோ, ஆனா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க அப்பா, அம்மா இருப்பாங்க. ஆ நம்ம பெரிய வீட்ல இருப்போம். அவங்க வந்து கொஞ்சம் நம்மள விட கொஞ்சம் சின்ன வீட்ல கூட இருப்பாங்க. ஆனா உறவுகள்ங்கிறது எல்லாமே ஒரே இதுதான். எல்லாருக்குமே நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். அவங்க அப்பா, அம்மா, "ஓ! இது உங்க அப்பா, அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி விசாரிக்கலாம். என்ன பண்றாங்க? அம்மா என்ன பண்றாங்க? உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு? அப்படின்னு அக்கறையா விசாரிக்கலாம். அப்பதான் நம்மளுடைய எதிர்பார்ப்ப வந்து அவங்க நிறைவேத்துவாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டதுன்னா, உங்களுக்கு என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் சரிங்க.
எந்த டைமா இருந்தாலும் சரிங்க, எனக்கு வந்து என்கிட்ட வந்து கேளுங்கண்ணா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே வாய திறந்து சொல்லுவாங்க. நம்ம அக்கறை காட்டும்போது. மற்றவர்களோடு பழகும்போதும், பேசும்போதும் அவர்களை முக்கியமானவர்கள் என்று நாம் கருதுகிறோம் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அதை எப்படி செய்வது? இதோ அதற்கான சில வழிமுறைகள். அவர்கள் சொல்வதை செவிமடுத்து கேட்க வேண்டும். ஒருவர் கூறுவதை கேட்க மறுப்பதும், கவனிக்காமல் இருப்பதும் அவர்களை அவமதிப்பதாகும். மேலும் இது அவர்களை முக்கியமானவராக கருதாமல் இருப்பதை காட்டுவதாகும். அவர்களின் பேச்சை கவனிப்பது அவர்களை உயர்வாக கருதச் செய்யும் சிறந்த வழியாகும். யாராவது நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காது குடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் நம்மள பத்தி ஏதாவது அவங்க விசாரிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். அவங்க பேசி முடிச்சுட்டு நம்மள பத்தி எதுவுமே கேட்காம போனாங்கன்னா, பரவால்ல போயிட்டு போறாங்க. அவங்க நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம போய் நம்ம வேலைய பார்க்கணும். அத விட்டுட்டு இவ்ளோ நேரமா நீ பேசுற பேச்ச நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா என்னைய பத்தி நீ ஒண்ணுமே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நம்ம வந்து கோச்சுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மகிட்ட அதையெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லாம இருக்கலாம். மனதளவுல வந்து அவங்க வேற எதாவதுலயோ பாதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த விஷயத்தாலயும் குடும்பத்தால இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது பேசியிருக்கலாம். அதனால அவருடைய புலம்பிட்டு த நம்மள பத்தி எதுவும் கேட்காம போறாரு. அந்த ஃப்ரீயா அந்த டைம வந்து விட்டுறணும். சரி பரவால்ல அப்டின்ட்டு. இன்னொரு நாள் அவரே வந்து, "அண்ணா உங்கள பத்தி நான் எதுவுமே கேட்கவே இல்லைங்களேங்கண்ணா. என்னைய பத்தியே தானங்க சொல்லிட்டு இருந்தேன். உங்கள பத்தி சொல்லுங்கண்ணா. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க." அப்படின்னு அவராவே கேட்பாரு. நம்ம விட்டுறணும். இதுதான் ஒரு உறவு வந்து நிலைத்து கடைசி வரைக்கும் வர்றதுக்கு ஒரு நல்ல வழிமுறை. அவர்களின் செயலை பாராட்டவும், வரவேற்கவும் மறக்காதீர்கள். மற்றவர்கள் செய்யும் சிறப்பான செயலை பாராட்டுவதும், வரவேற்பதும், அதற்கு பரிசுகள் கொடுப்பதும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் செயல்களாகும். அவர் வந்து நம்மகிட்ட அவராவே வந்து வாலண்டரியா வந்து ஆ ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பேசுவாரு. ஆனா உங்ககிட்ட நான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தேங்கண்ணா, ஆனா உங்கள பத்தி எதுவுமே கேட்காம, என்னைய பத்தியே நான் புலம்பிட்டு ஒருத்தரு அத சொன்னாருங்கண்ணா, என்னால தாங்க முடியல. அதனால அந்த இடத்துல வந்து என்னால உங்ககிட்ட பேசுற மைண்ட் செட் எனக்கு இல்லைங்கண்ணா. அதனால நான் போயிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மகிட்ட அவராவே வந்து பேசுவாரு. அப்ப வந்து நான் சொல்லணும். அடாடாடாடா! 10 நாள் கழிச்சு என்னைய ஞாபகம் வச்சிருந்து வந்து பேசுறியேப்பா! நீ எவ்வளவு உயர்வான ஆளு. நீ உண்மையிலேயே நல்ல மனுஷன் தான்ப்பா. நான் ஒண்ணுமே பெருசா நினைக்கல. நீ வந்த சரி நீ பேசுன, நீ போயிட்ட. நான் வந்து வேற எதுவும் உன்னைய பத்தி நான் தப்பாலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்றென்றைக்கும் நம்ம மேல வந்து நன்றி உணர்வோட இருப்பாரு. மற்றவர்களின் பெயர்களைச் சொல்லி அழையுங்கள். அவர்களின் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அவர்களின் பெயர்களை சொல்லி அழைப்பது நெருக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களின் வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவது நமது அன்பை காட்டுவதை வெளிப்படுத்தும். அவங்க பேர சொல்லி உரிமையா கூப்பிடலாம். தம்பின்னு சொல்லலாம். வயசு கம்மியா இருக்கிறவங்களா இருந்தா தம்பி, தங்கச்சி, அங்க வாம்மா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பேர சொல்லி கூப்பிடலாம். வா தம்பி அப்படிங்கலாம். அண்ணனா இருந்தா அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ணனா இருந்தா நம்ம பேர் சொல்ல முடியாது. ஒரு 4 பேர், 5 பேர் இருக்கிற இடத்துல அவங்க பேர சொல்லி அந்த அண்ணன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு அன்பை காட்டுவதை வெளிப்படுத்துகிற செயலாகும். எப்போதும் மற்றவர்களின் கேள்விகளுக்கு யோசித்து பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பேசிக் கொண்டிருப்பவர் கேட்கும் கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் சொல்வது அவரது கேள்வியை புரியாமல் பேசுவதாக எண்ண தோன்றும். எனவே மற்றவர்களின் கேள்விக்கு நிறுத்தி நிதானமாக யோசித்து பதில் சொல்ல வேண்டும். நம்ம அவங்க பேசிட்டு இடையில குறுக்கால மறிச்சு பேசும்போது அவங்க என்ன முழுசா சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ற மூடுல இருப்பாங்க. சொல்ற வைப்ரேஷன்ல இருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற இதோட நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம போயி குறுக்கால பேசும்போது, அவங்களும் முழுசா சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட அடுத்தது நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கருத்து அப்படின்னு நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கல. அதனால அவங்க நம்மகிட்ட அந்த பேசுற இத வந்து கான்வர்சேஷன முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. நீங்கள் என்ற வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துங்கள். இத்துடன் குறிப்பாக நான், என், எனது, என்னுடைய என்ற வார்த்தைகளை முடிந்த அளவு தவிருங்கள். அதாவது நானப்பா, நான் ஒரு பெரிய கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கேன்ப்பா. என்னுடைய கார் வந்து விலை மதிக்க முடியாததுப்பா. அது ரொம்ப விலை அதிகம்ப்பா. வாங்கி ஓரமா நிறுத்தியிருக்கிறேன். என்னுடைய 2 வீலர் இப்பதான் வாங்குனேன். அது சும்மா ஒரு 1,50,000 தான், 2,00,000 தான். இப்பதான் வாங்குனேன். அதத்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கார் ஒரு 50,00,000 போட்டு வாங்கி அது ஓரமா இருக்குது. ஆ என்னுடைய குழந்தைங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னு நான், எனது, என் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, நம்மள விட்டு நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம விட்டு அந்த மனதளவுல வந்து அவங்களுடைய நெருக்கம் வந்து குறைந்து போகும். என்னடா எப்ப பார்த்தாலும் பெருமையாவே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறைந்து போகும். காத்திருப்பவர்களை பார்த்ததும் அவர்கள் காத்திருந்தமைக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்காக மற்றவர்கள் காத்திருக்க நேர்ந்தால் அவர்கள் காத்திருந்தது தெரியும் என்பதை உணர்த்தும் வகையில்
அவர்களுக்கு நன்றி கூறினால் அது அவர்களை அங்கீகரித்ததாக இருக்கும். நம்ம ஒரு 9 மணிக்கு வர சொல்றோம். அவங்க வந்து நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெடி ஆகி வெளியில வந்து அவங்கள பார்க்கறக்கு 9:30 9:45 ஆயிருச்சு. அப்ப வந்தோனயும், "சாரிப்பா, உன்னைய நான் காக்க வச்சுட்டேன். நீ 9 மணிக்கே வந்துட்டீன்னு வீட்ல சொன்னாங்க." அப்படின்னு பாராட்டி பேசணும். நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். சாரிப்பா. ஆனா நம்மனால தான் அவங்க ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிற மாரி மோட்டிவ்ல வந்திருப்பாங்க. இருந்தாலுமே அவங்கள மதிச்சு நம்ம இந்த மாரி வார்த்தைகள யூஸ் பண்ணணும். அவங்கள வந்து ஏற்கனவே நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கும். உயர்வான அபிப்பிராயம் இருக்கும். நம்ம இந்த மாரி பேசும்போது, அடடடடா! நம்ம தான் ஒரு வேலை விஷயமா அவர பார்க்கலான்னு வந்தோம். ஆனா வந்து காத்திருந்து நம்ம வெயிட் பண்ணதுனால அவருக்கு ஒரு சாரி கூட சொல்றாரு. அப்பா பெரிய மனுஷன்ல இவரு தான்ப்பா பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாரி நம்மள பத்தி ரொம்ப ஒரு சாதாரணமான உயர்வான மனசுல வச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் நம்மளுடைய செயல்கள் இருக்கும்போது ரொம்ப உயர்வா நம்மள பத்தி நெனைப்பாங்க. குழுவினரிடம் பேசும்போது அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குழுவினரிடம் பேசும்போது குழு தலைவர் அல்லது யாரேனும் ஒருவரிடம் மட்டுமல்ல அனைவரிடத்தும் கவனம் செலுத்தவும் குழு தனி மனிதர்களை விட பெரிது. அதாவது ஒரு தனி மனிதன்கிட்ட பேசுறத விட ஒரு குழுவா இருக்கிறவங்க கிட்ட வந்து இன்னும் அதிகமா நம்ம வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். ஒரு 10 பேர், 15 பேர் இருக்கிற குழுவுல நம்ம ஒரு ஹெட்டா ஒரு அட்மின் மாரி இருக்கும்போது, அவங்க கிட்ட நம்ம ஒரு கான்வர்சேஷன் நடத்தும்போது, உரையாடல் நடத்தும்போது, எல்லாருக்குமே முக்கியத்துவம் குடுக்கணும். ஒருத்தவங்க வந்து பேசிட்டே இருக்காங்கங்கறக்காக, அவங்களுக்கு அதிக நேரத்த குடுத்துட்டு, இன்னொருத்தங்களுக்கு வந்து அவங்க பேசணும்னு ஆர்வமா இருப்பாங்க இன்னொருத்தங்க. அவங்க கருத்து தெரிவிக்கணும்னு ஆர்வமா இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்லிறணும். எல்லாருக்குமே 5 நிமிஷம் தாங்க டைமு. கடைசியா நேரம் இருக்கும்போது எல்லாரும் பேசி முடிச்சுட்டு நம்மளுடைய குழுவுடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னா, டைமே 1 மணி நேரம் தாங்க. இதுல வந்து ஆளுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்குங்க. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய கருத்துக்கள சுருக்கமா எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லிருங்க. 5 நிமிஷம் ஆனோனயுமே அடுத்த ஆள வந்து நான் பேசுறதுக்கு கூப்பிடுவேன். அப்ப அவங்க பேசணும். அப்ப நம்ம அந்த 1 ஹவர்ல வந்து கடைசியா ஏதாவது டைம் மீதி இருந்ததுன்னா, மீதி பேசணும்னு மனசுக்குள்ள வச்சு இது பண்ணி வைங்க. அத கடைசியா நம்ம பேசிக்கலாம். அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்துட்டு, ஒருத்தருக்கு வந்து இல்லைங்க உங்களுக்கு டைம் இல்ல. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள மட்டமா இது பண்ணக்கூடாது. இணக்கமா எப்படி போறது மற்ற மனிதர்களோட அப்படின்னா, மனிதர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் மற்றவர்களுடன் இணக்கமாக ஒத்துப்போவதில் வல்லவராக இருக்க வேண்டும். இது இன்றைய காலத்தின் மதிப்புமிக்க ஒரு குணமாகும். இணக்கமாக போவதைப் போல மற்ற எந்த செயல்பாடும் உங்களது வாழ்வில் அதிகம் உதவாது என்றே கூறலாம். சமரசம் செய்து கொள்வது தொடர்ந்து சரிப்படுத்திக் கொள்ள உதவும். ஆனால் சண்டையிடுவது உறவை முறித்துக் கொள்ள மட்டுமே உதவும். நாம ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருக்கோம். நம்மள ஒரு கோபமான மனநிலையில் இருக்கோம். ஒருத்தர்ட்ட பேசிட்டோம். அவங்க வந்து அவங்களுடைய கோபத்த பதிலுக்கு நம்மகிட்ட காமிச்சுட்டாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய உறவுல வந்து சீர்கேட்ட மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம எந்த ஒரு சாரியுமே அவங்ககிட்ட நம்ம பண்ணது நம்ம தான் தப்பு அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்து ஒரு சாதாரணமான வார்த்தையா கூட யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம். ஆனா நம்ம கோபத்த தெரியப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அதிகமான கோபத்த அவங்க மேல காட்டியிருப்போம். அப்ப பதிலுக்கு வந்து அவங்க வந்து கோவத்த காட்டுனாங்கன்னா, சண்டையில தான் போய் முடியும். அந்த உறவே நம்ம வந்து மறுபடியும் நிலைக்காது. அப்ப அவங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது, தெரியாத்தனமா நம்ம ஏதாவது கோபமாவோ, இதாவோ அது மனித இயல்பு தப்பு பண்றது. அது உடனே நம்ம புரிஞ்சுகிட்டு சரி செய்யறதுக்காக, "சாரிங்க நான் வந்து தெரியாம உங்ககிட்ட ஆனா அந்த தப்பு மறுபடியும் நிகழாத மாரி நம்ம பாத்துக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது வந்து மறுபடியும் நிகழாத மாரி நம்ம பாத்துக்கணும். அதுக்கு "சாரிங்க நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நான் இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேன். என்ன பாத்துக்கங்க." நீங்களும் எனக்கு வந்து கொஞ்சம் இது குடுங்க. நான் வந்து சொல்ல வர கருத்துக்கள வந்து காது குடுத்து கேளுங்க. அந்த மாரி உங்களுடைய மனசுல இருக்கிற இத வந்து அவங்ககிட்ட சொல்லலாம். அதனால தான் அந்த இடத்துல நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களோடு ஒத்துப்போகாமல் இருக்க முடியும் என்று நினைப்பதை முட்டாள்தனம் என்று கூட சொல்லலாம். ஆனால் அறிவுடைய பெரிய மனிதர்கள் மற்றவர்கள் தவறாக இருக்கும்போது கூட அவர்களுடன் ஒத்துப்போகும் குணத்தை பெற்றிருப்பார்கள். ஆ இப்ப ரொம்ப அறிவா இருக்கிறவங்க, ஒருத்தர் வந்து கோவமா பேசுறாரு, ஒருத்தர் வந்து ஒருத்தர திட்டி பேசுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய மனிதர், அதாவது பெரிய மனிதர் அப்படிங்கும்போது, பெரிய வளர்த்தியா இருப்பாங்க. அவங்க ஒரு 30 அடி உயரத்தில் இருப்பாங்கன்னு இல்ல. அவங்க வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதரா இருப்பாங்க. நெறைய நல்ல செயல்கள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு இடத்துல வந்து நம்ம அ அவங்கள வந்து அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு அ அ தவறான வார்த்தைகள பேசும்போது, அவங்க அத அமைதியா ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அந்த இடத்துல காட்டுவாங்க. அதுதான் அவங்க பெரிய மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். இணக்கமாக போகும் கலையின் 6 வழிகள். முதலில் மற்றவர்களுடன் ஒத்துப்போக கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களிடம் இணக்கமாக போக உங்களது மனதில் ஒத்துப்போகும் குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்குள் ஒத்துப்போக பழகினால், அது இயற்கையிலேயே உங்களை ஒத்து போபவாறாக மாற்றிவிடும்.
ஒத்துப்போவது என்பது எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்வது என்பது அல்ல. ஒத்துப்போய் பிறகு விருப்பமான மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு சிறந்த வழிமுறையாகும். இப்ப ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்களுடைய குணம் வந்து உங்களுக்கு பிடிக்கல சுத்தமா. அவங்க வந்து அடுத்தவங்கள பத்தி பேசுறது, அவங்க வந்து எதை பார்த்தாலுமே தவறான பாசிட்டிவான அந்த நெகட்டிவான மைண்ட் செட்லயே பேசிட்டு இருப்பாங்க. அதுங்களா, ஐயோ அவரு வந்து சரியில்லைங்க. அவரு வந்து இப்படி பண்ணுவாருங்க. அவரு அப்படி பண்ணுவாருங்க. அந்த பொருளுங்களா, ஐயோ அந்த பொருளை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப அதாவது அடுத்தவங்களுடைய மனத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமயே அவரு பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல அவரு சொல்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அமைதியா அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு நம்ம போறக்கு பார்க்கணும். அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம. போயிட்டு முடிஞ்ச அளவு அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரியான டாபிக், அதாவது பிடிக்காத டாபிக்க வளர்த்துக்காம வேற ஏதாவது பேசலாம். இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா இருந்துக்கலாம். பேச பிடிக்கலைன்னா அமைதியா கூட இருந்துக்கலாம். அதுக்காக அவர்கிட்ட நீங்க பேசுறதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்க கிட்ட சொன்னோம்னா, அவங்க நீங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு நல்ல அறிவுள்ள மனிதர் வந்து அப்படித்தான் கேட்பாரு. ஏங்க இப்படி எல்லாம் இவ்வளவு நேரமா இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்க, உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சூப்பர். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து ஒரு எல்லா மனிதர்களோடையுமே போற்றப்படக்கூடியவர். நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தவறான அபிப்பிராயம், அதாவது அதை பத்தி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லிருங்க, நான் என்னோட இதை வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவரை நம்ம எல்லா இடத்துலயுமே போட்டுடலாம். ஏன்னா அவர் எல்லா இதுக்குமே ஒத்து வருவாரு. ஆனா அவரு பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இதை வந்து நம்ம ஏத்துக்கணும் மனநிலையே இருக்கும்போது முடிஞ்ச அளவு அந்த மாதிரி நபர்கிட்ட வந்து நம்ம ஒரு சண்டை இல்லாம அமைதியா இது பண்ணிக்கிறது நல்லது. பார்த்தா ஒரு புன்னகை, அவ்வளவுதான். ஒரு அதாவது சண்டையும் போடக்கூடாது. அதே சமயத்துல ரொம்ப ஓவரா அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த மாதிரி சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒத்துப்போவது மட்டும் போதாது. நீங்கள் ஒத்துப்போவதை அவர்கள் அறிய வேண்டும். அது எவ்வாறு? அவர்கள் பேசும்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டதை ஆம் என்று கூறுங்கள். தலையை அசைத்து ஏற்றுக்கொண்டதை தெரிவிங்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது நீங்கள் சொல்வது சரியே என்று கூறி உங்கள் இசைவை தெரிவிக்க வேண்டும். உங்களது இசைவை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் வகையில் தெரிவிக்க வேண்டும். அவர் நல்ல விஷயத்த பேசினாருன்னா கண்டிப்பா அப்ரிசியேட் பண்ணுங்க. அதுவே ஒரு பிடிக்காத விஷயம் இருந்தா வேற ஏதாவது சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நம்ம எனக்கு வந்து ஒரு இன்னொருத்தரை வந்து பாக்கணுங்க, சாரி நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க. அவர் ஆனா உண்மையிலேயே அவர் பேசுறது பிடிக்காம தான் நம்ம அந்த இடத்த விட்டு போறோம். ஆனா நம்ம எப்படி அதை கான்வர்சேஷனை முடிச்சுக்கணும்னா, ஏங்க சாரிங்க, உங்ககிட்ட பேசுறதுல வந்து உங்களுடைய பேச்சு இதுல வந்து நான் அப்படியே மெய் மறந்துட்டேன். ஒரு 8 மணிக்கு வந்து ஒருத்தரை வந்து நான் சந்திக்கணும். இப்ப மணி 7:55 ஆச்சு. சாரிங்க, இன்னொரு நாளைக்கு நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முடிஞ்ச அளவு ஆமா இந்த மாதிரி சொல்லிட்டு போறது நல்லது. அவரும் வந்து ஓகே அப்படிங்களா, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்குவாரு. அவரு விட்டுருவாரு. அதை விட்டுட்டு ஏங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சண்டை தான் வரும். ஆம்னு தான் சொல்லி ஆகணும், வேற வழியே இல்ல அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட. ஆனா பிடிக்காத விஷயத்தையே பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து விலகிறது நல்லது. ஒருவேளை அவருடைய டாபிக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, அவர் வந்து எல்லா இது இயற்கையை பத்தி பேசுறாரு, இயற்கை உணவுகளை பத்தி பேசுறாரு, நல்ல நல்ல மனிதர்களை பத்தி பேசுறாரு, நம்மளுக்கு பிடிச்ச டாபிக்காவே அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து பொம்மையாட்டம் உட்காந்துட்டு இருக்க கூடாது. அப்ப வந்து நம்ம வந்து அவரு சொல்றத வந்து ஆமான்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணி தலையாட்டணும். இல்லைன்னா ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, சூப்பருங்க, அருமைங்க, அந்த மாதிரிலாம் நம்ம இடையில இடையில சொல்லணும். அப்பதான் அவங்க வந்து அவங்களுடைய மனசுல இருக்கிறது, அவங்களுடைய திறமை எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி பழகுறவங்க வந்து நம்ம கூட வந்து எப்பவுமே நம்ம ஒரு பாசமான மனநிலையே நம்ம கூட வந்து பழகிட்டே இருப்பாங்க. உரையாடலின் போது அவர்களுடன் இசைவாக இல்லை என்பதை தெரிவிப்பது அவசியமில்லை. தேவைப்பட்டால் மட்டும் தெரிவிக்கலாம். அதாவது பல நேரங்களில் நீங்கள் மனிதர்களுடன் ஒத்துப்போகாமல் இருக்கலாம். அப்போதெல்லாம் அவர்களிடம் நீங்கள் ஒத்துப்போகவில்லை என்பதை அவசியம் ஏற்படாமல் தெரிவிக்க வேண்டியதில்லை. இதை கடைபிடித்து செய்து பார்த்தால் முடிவு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒத்துப்போவதை உடனே தெரிவித்து விடுவதும், ஒத்துப்போகாததை அவசியப்படாமல் தெரிவிக்காமல் இருப்பதும் நெருக்கத்தை ஏற்படுத்தும். பிடிக்காத விஷயத்த பண்ணினார்னா அழுங்காம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அப்புறம் வேற வகையில ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல இதுவோட அவரு நம்மள மறுபடியும் சந்திக்க வரும்போது அவர்கிட்ட நம்ம உண்மையான ஒரு நல்ல மனிதரா இருந்தா கண்டிப்பா அவரு தேடி வருவாரு நம்மள. அப்ப வரும்போது நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம் அடுத்த தடவை. அப்ப காது கொடுத்து கேட்கலாம். அவர் ஏதாவது பிடிக்காத விஷயத்த பேசும்போது வேற வழியில இந்த மாதிரிதான் எஸ்கேப் ஆகி ஆகணும். ஏதாவது காரணம் சொல்லணும். அந்த மாதிரி ரொம்ப சுத்தமாவே நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களோட உங்க உறவை வந்து இது பண்ணிக்கிறது நல்லது. முடிந்த அளவு நம்ம வந்து முடியாத விஷயங்களை வந்து பண்ண சொல்லல,
முடிந்த அளவு நம்மளுடைய கருத்துக்களை வந்து அவங்க கருத்துக்களை கொஞ்ச நாளும் நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோட நம்ம பழகுறது தான் நல்லது. நீங்கள் சொல்வது தவறாக இருப்பதை அறிந்ததும் ஒத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னது தவறு என்றால் உடனே நான் தவறு செய்து விட்டேன் அல்லது நான் சொல்வது தவறானது என சத்தமாக சொல்லவும். இவ்வாறு அறிவாளிகள் மட்டுமே செய்வார்கள். இவ்வாறு தவறை ஏற்றுக்கொள்பவர்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். பொய் சொல்வது, மறைப்பது மற்றும் தவறை மறைக்க மேலும் தவறு செய்வது என்பது சாதாரண மனிதன் செய்யும் செயலாகும். மேலும் இது உறவை முறிக்கும் செயலாகும். சிலர் தவறை மறைப்பது சாமர்த்தியம் என தவறாக கருதி அம்பலப்பட்டும் போவதுண்டு. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, மனதளவிலேயோ வேற ஏதாவது பண விஷயமோ இல்ல வேற ஏதாவது விஷயத்துல வந்து தப்பு பண்ணிட்டீங்க. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எதிராளிக்கு தெரிஞ்சிருச்சு. அதை ஓப்பனா ஒத்துக்குங்க. ஆமாங்க, நான் தான் பண்ணிட்டேங்க, தப்புங்க, இனிமேல் இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க வந்து அந்த மனிதர் முன்னாடி உயர்ந்துருவீங்க. அதை விட்டுட்டு ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது வந்து கேவலமான இதுல வந்து முடியும். கடைசியில ஒரு கேவலமான செயல், நம்மள வந்து ரொம்ப கேவலமான ஆளா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து நம்மளை விட்டு ஒதுங்கி போவாங்க நல்லவங்க. அந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு வந்து இது பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் ஒத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடியுமே உயர்ந்துருவோம். அப்புறம் அந்த தப்பை வந்து மறுபடியும் செய்யக்கூடாது. நான் தான் பண்ணுனேங்க, இனிமேல் அந்த தப்பு ஏற்படாம நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த உறவு வந்து எப்பவுமே நல்லா போயிட்டு இருக்கும். விவாதம் செய்வதில் இருந்து முடிந்த அளவு விலகி இருங்கள். எதற்கெடுத்தாலும் விவாதிப்பது மனித உறவை வளர்ப்பதில் மிக மோசமான விளைவையே ஏற்படுத்தும். நீங்கள் சரியாக இருந்தாலும் உடனடியாக விவாதிக்காதீர்கள். விவாதம் பண்ணாதீங்க. விவாதத்தில் வெற்றி பெறலாம், ஆனால் நட்பை பெற முடியாது. மிகவும் அவசியம் என்றால் விவாதம் செய்வதாக அவர்கள் நினைக்காதபடி உங்களது எதிர்கருத்துக்களை நாசூக்காக பிறர் மனம் புண்படாமல் சொல்லி பாருங்கள். மற்றவர்கள் உங்கள் கருத்தில் உள்ள உண்மையை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உங்கள் உறவு மிகவும் பலப்படும். விவாதமாக இன்றி ஆலோசனையாக கருத்துக்களை முன்வையுங்கள். இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, அவங்க தவறான கருத்துக்களை சொல்றாங்க. அதை வந்து ரொம்ப ஓவரா ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. லைட்டா சொல்லலாம், நீங்க இல்லைங்க, இது நீங்க வந்து சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குங்க, சரி பண்ணிக்கிங்க. முழுசாவே நீங்க சொல்றது வந்து ஆமான்னு ஒத்துக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க அது, ஆனா நீங்க சொல்றதுல பெரும்பகுதி இது வந்து உண்மைதாங்க அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டு அந்த டாபிக்கே நம்ம மறுபடியும் எடுக்கக்கூடாது. அவரு முடிஞ்சா அவரு வந்து நீங்க சொன்ன கருத்துக்களை வந்து புரிஞ்சு பார்ப்பாரு. அவங்க என்னமோ சொல்ல வந்தாங்களே அப்படின்னா அவருக்கு தேவைன்னா மறுபடியும் உங்ககிட்ட பேசுவாரு. என்ன அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே, நான் வந்து தவறான கருத்துக்களை சொல்றேன்னு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு உண்மையாலுமே கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களா இருந்தா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நல்லது. ஆனா நட்பை பெற முடியாது. விவாதத்துல வந்து நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி விவாதத்துல வெற்றி பெறலாம். அவங்க வந்து கடைசியா வந்து சரி ஓகே, நீங்க சொல்றதா கரெக்ட் அப்படின்ட்டு முகத்தை தொங்க போட்ட மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனா மறுபடியும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நம்மள. ஏன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ணி வெற்றி பெற்றுட்டோம். அந்த வெற்றி வந்து எதுவுமே உதவாது. இதே அவங்க கிட்ட இதா போற சூழ்நிலையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல, நம்ம சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல பெரிய அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி நட்பை ஏற்படுத்தும். அப்ப நீங்க மறுபடியும் சொன்ன விஷயத்த வந்து அவர் யோசிச்சு இன்னொரு நாளைக்கு நீங்க அந்த விஷயத்த பத்தி பேசினா, இது நல்லா இருக்குங்களே, நீங்க சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன், பண்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராவே முன் வருவாரு. அதுதான் நட்பு. அந்த நட்பு தான் கடைசி வரைக்கும் தொடரும். மிரட்டி பணிய வச்சு ஆதிக்கம் பண்ணி சாதிக்கிற நட்போ இதுவோ வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வரவே வராது. நம்ம வந்து என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த மதிப்பு மூலமா வர்ற நட்பு தான் கடைசி வரைக்கும் நிலைக்கும் வரும். சண்டையிடுபவர்களை சரியாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். சண்டையிடுபவர்கள் விரும்புவது சண்டையை மட்டுமே. அவர்களை அடக்கும் வழி அவர்களிடம் சண்டை போடாமல் இருப்பதுதான். நீங்கள் சண்டை போடாவிட்டால் அவர்கள் கத்துவார்கள், கொதிப்பார்கள். பின் அவர்களுக்கே அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். அதுவரை உங்களுக்கு பொறுமை அவசியம். சண்டை போடுறவங்க கிட்ட அமைதியா இருக்கிறது நல்லதுதாங்க. என்னாலயே அது முடியாது கண்டிப்பா. இருந்தாலும் வேற வழி இல்ல. நம்ம வந்து ஒரு இதுல வந்து ஒரு டாபிக்க பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து அமைதியா நாம வந்துட்டோம்னா அந்த இடத்துல சண்டையே வராது. இல்லைன்னா பேசாம கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட அவாய்ட் பண்ணிடலாம். அவங்க பண்றது பிடிக்கல, அவங்க பண்ற விஷயங்கள் நானே நிறைய இடத்துல அந்த மாதிரி தாங்க. திடீர்னு ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பேன், ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பேன்.
திடீர்னு அவங்க பண்ற செயல்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பிடிக்காது எனக்கு. அப்படிங்கும்போது நானு கம்முன்னு அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். பேசுனா நேரடியா அவங்க கிட்ட போய் பேசும்போது, இன்னும் எச்சா எச்சா அத பத்தியே தான் பேசலாம்னு தோணும். அவங்க என்னென்ன பண்ணி நம்மளுக்கு பிடிக்கலையோ, அதத்தான் முதல்ல பண்ணலாம்னு தோணும். அப்ப அந்த இடத்துல சண்டை வரும். அதுக்கு பேசாம கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட உறவ வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி இருக்கும்போது, அ நம்ம வந்து கொஞ்சம் நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். அவங்களும் நம்மனால நிம்மதியா இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு கொஞ்ச நாள் அது 1 மாசம் ஆகலாம், 6 மாசம் கூட ஆகலாம். ஆனா, அந்த மாரி தவறான எண்ணங்கள் அவங்க மேல கோவத்த வச்சுக்கிட்டு, அவங்கள போய் சந்திக்கிறது, அவங்கள பார்க்கறது, அவங்க கிட்ட பேசுறது, அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. அத நான் அப்படிதாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒத்துப் போகின்றவர்களை மனிதர்கள் விரும்புகின்றனர். ஒத்துப் போகாதவர்களை மனிதர்கள் வெறுக்கின்றனர். யாரும் தான் மற்றவர்களிடம் ஒத்துப் போகாமல் இருப்பதை விரும்புவதில்லை. ஆனா ஒண்ணு இந்த இடத்துல வந்து எப்படின்னா, அ ஒருத்தர் நல்லது பண்ணும்போது, அவங்க கூட நம்ம எப்படி வேணாலும் ஒத்துப் போலாம். ஒருத்தர் கெட்டது பண்ணும்போது, அத வந்து நம்ம முடிஞ்ச அளவு அந்த இடத்த விட்டு, அவங்க நல்லா நம்மள பத்தி நல்லா உயர்வா பேசலைனாலும் பரவால்ல. எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து அ ஞானிகள், இவங்கலாம் சொல்றத வந்து எல்லா விஷயத்திலயுமே ஏத்துக்க முடியாது. ஒருத்தர் வந்து தவறான இத வந்து நம்மளுக்கு சொல்றாரு அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து எதிர்ப்ப தெரிவிக்காம, அணுகாம அவர்கிட்ட இருந்து விலகி வந்துர்றது தான் புத்திசாலித்தனம். நம்ம எதிர்த்து எடுத்து சொல்லும்போது, அவரு "நீ என்ன பெரிய இதா? நீ வந்து இப்டி சொல்ற, அப்டி சொல்றன்னு" சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல மேலும் மேலும் அசிங்கப்படணும். நாம ஒண்ணுமே தப்பே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அசிங்கப்படணும். அதுக்கு பேசாம அணுகாம அங்க இருக்கிறவங்க கிட்ட அமைதியா வந்துர்றது தான் நல்லது. இது நான் சொல்றது பூராவுமே கொஞ்சம் நல்ல கேரக்டர் இருக்கிற மனிதர்களுக்கு தான் பொருந்தும். ரொம்ப மோசமான மனிதர்கள் நம்மள வந்து திருப்பி திருப்பி இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேசுற கருத்துக்கள் ஒண்ணுமே சரியில்ல. அப்படிங்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் பேசாம இருக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். எல்லார்கிட்டயுமே போய் எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ணி உறவுகள வந்து வளர்த்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கரெக்ட்டான ரூட்ல நம்ம போயிட்டு இருந்தோம்னா, பிரபஞ்சம் வந்து நம்மள வந்து ஒரு நல்ல பாதையில வழிநடத்தும். நம்ம கூட வர்றவங்க, நம்ம கூட வந்து சேர்றவங்க, நம்மளுடைய கேரக்டர் வயசு நம்ம ஒத்து போற மாரி இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே. அப்ப நம்ம எல்லா விஷயத்திலுமே எல்லாரையும் திருப்தி பண்ணவும் முடியாது. எல்லாரையும் தப்பா எல்லாரும் நம்மள நல்லவங்களா நினைக்கணும்ன்ட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம அமைதியா போகவும் முடியாது. அதே சமயத்துல அந்த அமைதியா போக முடியாத இத வந்து ரொம்ப வல்கரா காமிக்காத, அந்த இடத்துல அமைதியா நம்ம விலகி வந்துரலாம். அது ஒரு நல்ல விஷயம். சண்டை போடும்போது அவங்க அவங்க வந்து சீப்பான கேரக்டரா இருப்பாங்க. அதுவும் நம்மளும் ஒண்ணாயிருவோம். அந்த மாரி. கவனிக்கும் கலை. ஆம். ஆ ஓகேங்க. ஆ ஆ இந்த இவ்வளோ நேரமா என்னுடைய வார்த்தைகள வந்து செவி கொடுத்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்ப கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 8:50 ஆச்சு. இதுலயே பார்த்தீங்கன்னா, மனித மனங்களை வெல்லும் கலை அப்படிங்கிறது வந்து, அ இன்னும் 2, 3 வாரம் 2, 3 மாசம் இந்த டாபிக்க நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு நெறைய இருக்குங்க. அடுத்த இதுல வகுப்புல வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்ப நான் பேசுனதுல வந்து உங்களுக்கு ஏதாவது அது சைக்காலஜிக்கல் ரீதியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது மன ரீதியா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து உங்களுடைய இத வந்து கொஞ்சம் நான் இது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அ இன்னைக்கு வந்து வேற மாதிரியான டாபிக் எடுத்திருக்கோம். அதாவது மனித மனங்கள பத்தி நம்ம எடுத்திருக்கோம். அதனால அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அ கருத்துக்கள் இருந்ததுன்னா தெரிவிங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல நானு உங்களுக்கு அ அ சொல்றேங்க. தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்றேங்க. ஆ ஏங்க இத்தன பேர் இருக்கீங்க. ஒருத்தர் கூட நான் பேசின டாபிக்ல இருந்து ஒண்ணுமே புரியலைங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல நானு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பாங்க மேம். ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ டவுட்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க மேம். நல்ல ஒரு எப்படி இருக்கணுன்றத வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கணுன்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ மிக்க நன்றி ரொம்ப அம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா கேட்டுடலாம் இருங்க. எல்லாம் அன்மியூட்ல தான் இருக்காங்க. அம்மா பேசலாம். உஷாம்மா, உஷாம்மா இருக்கீங்க. அப்புறம் கிருஷ்ணா ஐயா இருக்கீங்க, பேசலாம். அம்மா ரொம்ப வேதா ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க மெசேஜ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. மனித மனங்கள் பத்தி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்றிங்க. விஷயம். ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப நம்ம சொல்றது ஈஸி. நம்ம அத ஃபாலோ
அந்த பிராக்டிக்கலா இருந்து ஃபாலோ பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் நம்ம அந்த பை பிராக்டிஸ் தான் அது கண்டிப்பா வரும். நீங்க சொல்லும் போதே சொல்லிங்க, நான் இப்படிதான் பண்றேன், நானும் இப்படிதான் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா அது. ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நம்ம அந்த லைஃப்லயே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாங்க. ஒருத்தவங்க சொல்றத ஒவ்வொரு விஷயத்த கேட்கும்போது நம்மளால ஜீரணிக்கவே முடியாது ஒவ்வொரு டைம்ல. அந்த கரெக்ட்மா. நேரத்துல ஆமா. எல்லாம் நம்ம அமைதியா இருந்துக்கிறது தான் நல்லதுங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனா நீங்க சொன்ன லாஸ்டா நான் கொஞ்சம் டிலேவா தான் ஜாயின் பண்ணேன். இந்த இப்ப கேட்ட விஷயம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அந்த இடத்துல நம்ம ஆர்கியூ பண்ணாம வந்து நம்ம சைலண்டா ஒதுங்கி போயிடுறது தான் நல்லது. அமைதின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறது தான் நல்லது. ரொம்ப அற்புதமான விஷயமா அது. ரொம்ப நன்றிங்க. ஆமாங்கம்மா. ஆனா போக வேணும். ஆனா நம்மளால போக முடியறதில்ல. சில விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்படும் போது பேசதான் செய்யறோம்மா. அம்மா சொன்ன மாதிரி, சித்ராம்மா சொன்ன மாதிரி நாமளும் பேசதான் செய்யறோம். திருப்பியும் அதுக்கான விளைவுகளையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி நீங்க சொன்ன ஆமாங்க. மாதிரி நான் நம்ம ஒவ்வொரு திரும்ப இடத்துல அந்த திரும்ப மாரி பேசும்போது உறவுகள் வந்து கெடுதுன்னு சொன்னீங்க. அது உண்மைதாம்மா. இதனால நிறைய உறவுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோ நம்ம அதுக்காக ஆனா திரும்பவும் தவறானவங்க பேசுறதையும் கிட்ட அந்த வந்து நேரத்துல நம்ம விளக்க முடியறதில்ல. ஆமாங்க. ஆமாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப தவறானவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அந்த மாரி உறவ வந்து பேணணுங்கிற அவசியமே இல்லைங்க. அவங்க என்ன செஞ்சாலும் மாற மாட்டாங்க. அவங்களுடைய இதுல தான் இருப்பாங்கன்னா, அவங்களுடைய வழிய விட்டு நம்ம கொஞ்சம் விலகி போறதுல நம்ம தப்பே இல்லைங்க. அதாவது நம்ம ஓரளவுக்குனாலும் இவங்கள சரி பண்ணலாம். சரி பண்றதுக்கு நாம ஒண்ணும் மகாத்மா கிடையாதுங்க. அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள சிந்திக்கிறோம். நல்ல விஷயங்கள செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அத வந்து நம்ம ஓரளவுக்கு தான் ஒருத்தருடைய வார்த்தைகள் வந்து நம்ம கேட்க முடியும். அவங்க வந்து நல்லத பேசுற பட்சத்துல மணிக்கணக்குல அவங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம். அதே சமயத்துல அவங்க தவறானவங்களா தெரியும்போது, அவங்கள விட்டு கொஞ்சம் விலகிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அத வந்து நம்மளுடைய மௌனமான நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா நம்ம தெரிவிக்கலாம். நம்ம அமைதியா இருக்கிறது மூலமா தெரிவிக்கலாம். நம்ம நல்லா பேசிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம அவங்கள விட்டு விலகும்போது அவங்களுக்கே புரியும். என்னது அது? நம்மட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது உண்மையாலுமே மனசாட்சி ஒரு நல்ல மனசுல ஈரம் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அவங்களுக்கு வந்து புரியும். நம்ம பண்றது. என்னமோ இவங்க இப்படி விலகி விலகி போறாங்களே! என்னன்னே தெரியலையேன்னு அந்த அந்த உணர்வு வந்து பதைபதைக்கும். ஆனா, கொஞ்சம் ஹார்டா இருக்கிறவங்க, அதாவது அடுத்தவங்கள கெடுக்கறதுக்கே எண்ணம் இருக்கிறவங்க வந்து, கண்டிப்பா நம்ம விலகி போகும்போது, "அட போயிட்டு போது இது. இது போச்சுன்னா இன்னொன்னு நம்ம போய் பார்த்துக்கலாம் நம்ம பொழப்ப" அப்படிங்கிற மாரி போறவங்க இருக்காங்க. அந்த அந்த மாரி மனுசங்கள வந்து முடிஞ்ச அளவு நம்ம கண்டுக்காம போறது தாங்க நம்மளுக்கு, நம்மளுடைய மனசுக்கு, நம்மளுடைய உண உண உ உடம்புக்கு எல்லாத்துக்குமே சேஃப்டி, ஆரோக்கியத்துக்கு எல்லாமே. அதாவது நான் சொல்றது ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் உள்ள மனிதர்களிடத்த நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் விலகுன மனிதர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லதா சிந்திக்கவே தெரியாது. அப்படிங்கும்போது அவங்களையெல்லாம் விட்டு அ அ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொன்ன டாபிக்லாம் வந்து ஒரு 10% கூட பொருந்தாதுங்க. அதனால எல்லா இடத்துலயுமே எந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆங்கம்மா. 100% ட்ரூம்மா நீங்க சொன்னது. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க. வேற யாருக்காவது தேங்க் யூ, கேள்விகள் தேங்க் யூ. இருந்தா கேட்கலாங்கம்மா. ரொம்ப சூப்பரா சொல்லுங்கம்மா. சொன்னீங்கம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப ஏன்னா நன்றி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒருத்தரையும் வந்து நம்ம ஃபுல்லா சேஞ்ச் பண்ணவே முடியாது. இவங்க இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சைலண்டா ஒதுங்கிறது தான் பெஸ்ட். ஆமாங்க. அவங்க எதுக்குமே நம்ம இதுக்கு வந்து ஒத்து வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள விட்டு லேசா அப்படியே லைட்டா விலகுறது தான் நம்மளுக்கு நல்லது. கரெக்ட். நம்மளால முடிஞ்சது என்னன்னா அவங்களோட இது வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கணும். அவ்வளவுதான். பாத்துக்கணும். நம்ம கண்டிப்பாங்க. நம்ம வழியில நம்ம இருக்கணும். அதுதான் இந்த யோகம், சத்சங்கம் பண்றது, இந்த மாதிரி மெடிடேஷன் பண்றது, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணி நம்ம அதை வர வச்சுக்கிட்டோம். வர வச்சுக்கணும்னா நம்ம அவங்களோட இது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கும் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் ஆமா. நீங்க ஒரு நல்ல சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப நம்மளோட வேவ் லென்த், நம்மளோட வைப்ரேஷன் எவ்வளவு பாசிட்டிவா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பீப்புளை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். சோ வந்து கண்டிப்பாங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க வந்து தானாவே விலகிடுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல. நம்ம கூட வந்து அவங்களால கண்டிப்பா. டிராவல் பண்ண முடியாது. ஒண்ணு முடியாது. ம். நம்மளோ இல்லைன்னா அவங்களோ விலகிடுவாங்க. நம்ம நல்ல பீப்புள நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்மா இப்ப நீங்க சொன்ன மெசேஜ் கூட இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க பீப்புளால மட்டும்தான் கேட்கவே முடியும். நீங்க சொல்றதே அதையும் கண்டிப்பாங்க. நான் வந்து என்னால உணர முடியுது. அந்த என்ன இவங்க இயற்கை, இப்படி அந்த சொல்றாங்கன்னு பிரபஞ்சம் வந்து உங்கள வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, கரெக்ட்டா நீங்க அதோட ரொம்ப லென்த் அந்த கரெக்ட். வேவ்ல இருக்கிறவங்க. அதனால தான் அது கொண்டு வந்து சேர்த்திருக்குங்க. அந்த லைன்ல இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஸ்பீச்சே கேட்க முடியும். ஆமால நம்மளும் அப்படி நல்லது தானே பண்றோம். ஏன் நம்ம அஃபெக்ட் ஆகுறோம்? நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது? வடிவேலு சொல்லுவார்ல, நாம் யாருக்கு என்ன தீங்கு விளைவித்தோம் அப்படின்னு. ஏன்னா நல்லது பண்றவங்க தான் கஷ்டப்படுறாங்க.
ஏன்னா கண்டிப்பா அவங்களால வந்து இதை பேலன்ஸ் பண்ண முடியல. இந்த நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களே அவங்கள வந்து இவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அதனால இவங்க சஃபர் ஆகுறாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இங்க இருக்கவங்க எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணி அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். அதனால ரொம்ப ரொம்ப சூப்பர் பாயிண்ட் சொல்லிருக்கீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்களும் உங்கள் ரொம்ப அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க ரொம்ப வளமுடன்மா. ரொம்ப 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 கண்டிப்பா. நன்றிங்க. ரொம்ப வாழ்க தேங்க்ஸ்மா. வளம். நாங்க தான் சொல்லணும். நன்றிங்கம்மா. கண்டிப்பா வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா இல்ல சைக்கலாஜிக்கலா எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுனாலும் இப்ப நீங்க கேட்டுக்கலாம். லைவா அவங்க வந்து உங்களுக்கு விளக்குவாங்க. ஏங்க எதுவும் சைக்காலஜிக்கலான்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ஓரளவுக்கு ஆ, ஆ. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்களோட நானு ஆமா இதுக்கு மேல பகிர்ந்துக்கிறேன். பேர்தாம்மா. இப்ப நீங்க சொன்னதுதான் இது வந்து மனவளக்கலை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு அழகா நீங்க வந்து மனசை வச்சுக்கணும்ன்றதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கல்ல. அது கண்டிப்பாங்க. வந்து நான் வந்து அந்த இன்னும் ஒரு லெவலுக்கு நான் 3, 4 வச்சுட்டேன். அதனால டாபிக் வந்து இது வருங்க. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இதா வந்து நம்ம பேசலாம், விவாதிக்கலாம். சூப்பர்மா. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப எதுவும் நன்றிங்க. இல்லைன்னா நீங்க நன்றியாவது சொல்லுங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிகள் அம்மா. வேதாம்மா ரொம்ப நன்றி. சித்ராம்மா உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. கோடான கோடி நன்றிகள் இந்த நேரத்துல ஆஹா! தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. உங்களை எல்லாம் என் கூட சேர்த்துன அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஒரே இது வைப்ரேஷன் இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த கேட்கக்கூடிய கண்டிப்பாங்க. பாக்கியம் இந்த கிடைக்கும். ஸ்பீச்ச எத்தன பேருக்கு பிடிக்குங்க? அந்த அந்த அலைகள், அந்த பிரபஞ்சம் தான் வந்து உங்களை எல்லாம் வந்து ஒரே இதுல வந்து இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு நான் நம்புறேங்க. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரையுமே வந்து அ அ சே சேர்த்தாது. அது அந்த இதுல அத எதிர்பார்ப்புல அந்த இதுல வேவ் லென்த்ல இருக்கிறவங்கள மட்டும் தான் நம்ம இந்த ஸ்பீச் அவங்களுக்கு தான் இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் வந்து இன்னைக்கு இணைச்சிருக்குது நம்மள எல்லாம். கண்டிப்பாங்கம்மா. மிக்க நன்றிம்மா. இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஸோ நாம லைவ் எண்ட் நன்றி. பண்ணிக்கலாமா? எல்லாருக்குமே நன்றி. சூப்பரா சார் என்னங்க சப்போர்ட் சார் பண்ணி எங்கேயோ ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னீங்க. எங்க இருந்தாலும் அங்க இருப்போம்மா. சரிங்க அதுதான். சார். தேங்க்யூ அஹ், தேங்க்யூ எப்- தேங்க்யூ. எப்படி ஆனாலும் அதான் சொன்னல. எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் எதா இருந்தாலும் உள்ள இருக்க வேண்டிய கடமையில கண்டிப்பா உள்ள இந்த வருவேன். வாய்ப்பு கொடுத்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். பிரபஞ்ச இறைவனுக்கு பேராற்றல் நன்றி. உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் அழகா வழிநடத்தும். ரொம்ப சந்தோஷங்க சார். நன்றிம்மா. இறைவனுக்கு நன்றி. நன்றிங்க சார். முதல்ல இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கரெக்டா எடுத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி. ஏன்னா அந்த கண்டிப்பாங்க சார். இறைவன் சார் ஏன்னா இன்னைக்கு வந்து போனே எந்த பக்கரும் பண்ணல. அப்படியே சூப்பரா அழகா உள்ள போயிருச்சு. எப்பவுமே ஒரு எனக்கு 10 பயம். நிமிஷம் ஏதாவது நான் ஃபங்க்ஷன்ல இருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சரிங்க அப்புறம் வெளியவே வரேன். நீங்க கிளாஸ் சரி வண்டி டிராவல்ல இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து சரிங்க ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த சரிங்க சார். டைம்ல தம்பி வண்டி ஓட்டிட்டு வந்தா போலயா, சரி வண்டி சவுண்ட் ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு திருப்பி திருப்பி வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு முடிச்சிட்டு. சரிங்க சார். நன்றி ஆக்சுவலா. நன்றிங்க சார். நன்றிங்க சார். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா? இது வந்து இதோட முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்கம்மா. நன்றிகள்மா. யாரும் நன்றி முன்ன சார். இருந்து கேட்டுட்டு இருக்கோம், யாரும் பேசலங்கம்மா. ஸோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்கம்மா. மிக்க நன்றிகள்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. இறைவனுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.